ஹாய் ஹலோ வணக்கம். இது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா டே இன் லைஃப் எடுக்கலான்னு இருந்தோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஷாம் நல்லா தூங்குறான். இதுக்கடுத்து என்ன பண்ணுறோம். ஹாய் ஹலோ வணக்கம். இது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டே இன் மை லைஃப் எடுக்கலான்னு இருந்தோம். ஸோ இப்போ பார்த்தா ஷாம் நல்லா தூங்குறான். இதுக்கடுத்து என்னென்ன பண்ணுறோன்றதை நான் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். உள்ளே வந்தாச்சு. இப்போ நான் காலைல எழுந்திரிச்சு என்னென்ன பண்ணியிருக்கேன்னா சாப்பாடு வச்சுருக்கேன், ப்ளஸ் வந்து பால் காய வச்சுருக்கேன். தம்பிக்கு வந்து தக்காளி சாதம் மாதிரி கிண்டி கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் பின்னாடி பேக்ரவுண்ட் பாருங்களேன், என் ஃபேஸ்லேயே ஒரு மாதிரி ரெட் கலர் அடிக்கும். அது வந்து நம்மளோட சூரியன் எப்படி இருக்குன்னு பாருங்கள், சூப்பராக இருக்குது கிளைமேட்டு. வேறு லெவலில் இருக்குது. ஸோ எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குட் மார்னிங். அதுக்கடுத்து இன்னைக்கு சமைச்சு முடிச்சுட்டு நான் வரேன். எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். தக்காளி வெங்காயம் இது மட்டும்தான் இருக்கணும். அடுத்து அதையும் ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஷாம்பு சிபி பால் இதெல்லாம் கொடுத்துட்டு, ஸோ அதுக்கப்புறமா அவனுக்கு என்னென்ன வச்சு விடுறேன், எங்கெல்லாம் போகிறோம், இன்னைக்கு என்னெல்லாம் பண்ணுறோன்றது ஃபுல்லாக அந்த வீடியோக்குள்ளே கவர் பண்ணுறேன். வேகுது, சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் தண்ணி வச்சு ஸ்நாக்ஸ் டப்பா, லஞ்சு டப்பா இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு இதெல்லாம் ரெடி பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஷாம் என்ன பண்ணுறேன். ஷாம் வந்து மில்க்கு குடிச்சிட்டு படுத்துருக்காரு. என்னம்மா என்னது பெட்ரூம்குள்ளே போவா? போயிடு. எந்திரிச்சு பால் குடிச்சிட்டு திருப்பி தூங்கிட்டு திருப்பி இப்போ எந்திரிச்சிருக்கேன். அதனால் தக்காளி கூட்டுக்கெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அவன் டிஃபனுக்கு ரெடி பண்ணிட்டு ப்ளஸ் வந்து ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணணும். ஸ்நாக்ஸ் தான் எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறேன். பார்ப்போம், என்ன இருக்கோ அதை வச்சு விடுவேன். ஃபுட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நானும் வந்து சாப்பிடுவேன். ஷாமுக்கு வந்து அப்பளம் பாக்ஸ் ரெடி பண்ணிட்டேன். அப்பளமும் இதில் வந்து சாப்பாடு தக்காளி சாதம் வச்சுருக்கேன். ஸோ தண்ணி ரெடி பண்ணிட்டேன். ஸ்நாக்ஸ் மட்டும்தான் வைக்கணும். சாரி, எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி காமிக்கிறதுக்கு நான் வேகமாக வந்து பேக் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் ஓப்பன் பண்ண முடியாதுன்றதுக்காக தான் உங்களுக்கு இப்படி காமிக்கிறேன். ஸோ இந்த ரெடி பண்ணிட்டேன். நீ ஸ்நாக்ஸ் மட்டும்தான் ரெடி பண்ணிட்டு ஷாமை குளிக்க வச்சு கலக்கணும். வாங்க ஸ்நாக்ஸ் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். வந்து 50-50 பிஸ்கட்டும் இது ரொம்ப பிடிக்கும். அதனால் இது வந்து ஷாமு அம்மா எங்கள் ஸ்கூலில் பசங்க ஃபுல்லாக இதாம்மா கொண்டு வருவாங்க ஸ்நாக்ஸுன்னு சொன்னேன்னா, அதனால் இது வாங்கி போட்டு வச்சுருந்தேன். ஸோ 50-50 பிஸ்கட் வச்சு விட போகிறேன். இதுதான் இன்றைக்கி வந்து ஷாமோட ஸ்நாக்ஸு. ஒரு நாள் வந்து ஃப்ரூட்ஸ் வச்சு விடுவேன், ஒரு நாள் வந்து இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஏதாவது வச்சு விடுவேன். ஸோ சரி பேக் பண்ணிட்டு வரேன். ரெடி பண்ணிட்டோம். ஸோ இது மட்டும்தான். ப்ளஸ் இது ஃபுல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இது வந்து கச்சிப்பூ, அடுத்து வந்து கர்ச்சீப்பும் ப்ளஸ் வந்து வேறு என்னென்னா ஸ்பூனும் மட்டும் வச்சு விடணும். அதை மட்டும் பேக் பண்ணிட்டு வரேன். ஷாமுக்கு வந்து லஞ்ச் பேக் பண்ணிட்டேன். ஸோ கர்ச்சீப்பு, ஒரு ஸ்பூனு, அப்பளம், அப்புறம் ஸ்நாக்ஸ் டப்பா, அப்புறம் வந்து தக்காளி சாதம் வச்சு விட்டேன். ஷாம் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். என்ன பண்ணுற? ஆமாயா, ஷாமுக்கு நேற்று வந்து புண்ணு வந்துடுச்சு. அந்த புண்ணு இது எப்படி வந்துச்சு தெரியல. சொல்லு. ஒரு சைஸ் பெரிய சைஸ் ஓட்டி கண்ணம்மா பின்னாடி வந்துனா கபடிய மேல போட்டேன். யாரு? நவுல. அதனால புண்ணு வந்துச்சா? அந்த மாதிரி புண்ணு வந்துச்சு. அது வந்து என்னென்னா சலங்கட்டி ஒரு மாதிரியாகவே ஆயிடுச்சு. நானும் நைட்டு எண்ணெய் வச்சு விட்டேன். என்ன ஷாம்? எண்ணெய் வச்சு விட்டும் கூட அந்த இது வந்து புண்ணு ஆறல. இன்றைக்கி ஒரு நாள் தான் ஸ்கூல், அப்புறம் ஒரு 4 days லீவு, அதனால் விட்டுட்டேன். ஏன் காலங்காத்தால இருந்துச்சு ஷாம் செல்லு பார்க்குறான்னா அதை என்ன நினைப்பீங்க, ஏன் காலங்காத்தால வந்து ஷாம் வந்து செல்லு பார்க்குறான், செல்லு கொடுக்காதீங்கன்னு நினைப்பீங்க. செல்லு கொடுக்காட்டினா அவன் என்னை வேலையை பார்க்கவே விட மாட்டான். அவன்கிட்ட செல்லை கொடுத்து உட்கார வச்சிட்டோன்னா கொஞ்சம் நேரம் எனக்கு ஒரு 1 hour டைம் கொடுப்பான். அதுக்குள்ளே நான் வந்து அவனுக்கு டிஃபன் இதெல்லாம் ரெடி பண்ணிடுவேன். ஸோ அதனால மட்டும்தான் நம்ம செல்லு கொடுக்குறோமே தவிர வேறு எதுக்காகவும் இல்லை. முன்னாடி தான் அந்த பழக்கம் ரொம்ப இருந்துச்சு, இப்போ வந்து அந்த மாதிரிலாம் இல்லை. என்ன ஹாய் செல்லு. ஹாய் ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அங்கே சொல்றா. நல்லா இருக்கும். எல்லாரும் எப்படி இருக்காங்கன்னு சொல்லி நீ கேட்கணும். கேட்குறேன். எல்லாரும் எப்படி இருக்காங்க? எப்படி இருக்கீங்க? சரி கேட்கவே வேணாம். ஷாமை கொஞ்சம் நேரம் அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு
அப்புறம் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 7 ஆகுது. தம்பிக்கு வந்து 8 வந்து நம்ம கிளம்பி வீட்டை விட்டு கிளம்பிடுவோம். ஸோ அதனால் வந்து அந்த 8 மணி வரைக்கும் ஒரு மணி நேரம் இவங்களும் விளாண்டுட்டு உனக்கும் சேவனா ஏற்றி காட்டுங்க ஃபஸ்ட்டு. புரியல. ஏற்றி காட்டுங்க. ஏற்றி காட்டுங்க. இது எப்போ தம்பி கைப்பேடா வீடியோ எடுத்துக்கிறீங்களா? அவனே வந்து இப்போ செல்லு வேணாம்மா நான் கார் எடுத்து விளாட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். எடுத்துக்கோ. அவ்வளோதான். ஷாமி என்கிட்ட இருந்தாலும் அவ்வளோவா செல்லே பார்க்க மாட்டான். ரேரு தான். அதுவும் எனக்கு ஏதாவது ஒர்க் இருந்தால் வந்து அவன்கிட்ட வந்து செல்லை கொடுத்துட்டு நான் போய் அந்த ஒர்க்கை பார்க்கணும். அதனால மட்டும்தான் அந்த செல்லு கொடுப்பேனே தவிர வேறு அவன் செல்லுக்கு அடிக்ட்டு அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ஸோ அந்த மாதிரி யாரும் நினச்சிக்காதீங்க. இப்போ வந்து என்ன பண்ணேன் காமிக்கிறேன். இது வந்து சும்மா ஒரு சைக்கிள் கீச்சின புண்ணு வந்து ஒரு மாதிரி சலங்கட்டி அது ஃபுல்லாக ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்ன அப்போ விளாட போகிறாராம் சார் காரை வச்சு. என்ன சார்? கொஞ்சம் நேரம் விளாடுவான். எனக்கு ஒரு எடிட்டிங் ஒர்க் இருக்குது. அதை மட்டும் ஒரு 1/2 hour ஆகும். அதை முடிச்சுட்டு நான் வந்துடுறேன். டாட்டா. வந்து ஷாம் குளிச்சு கிளம்பிட்டார். ஷாம் ஹாய் சொல்லு. ரொட்டீனாக எடுக்கணும்னு நினச்சேன். அதுக்குள்ளே வந்து காலையில் இருந்துச்சு உடனே இவனுக்கு வந்து ரெஸ்ட் ரூம் வந்துட்டான். சரின்னு சொல்லிட்டு இவன் நான் இருக்க வச்சுட்டு அப்படியே திருப்பி குளிக்கி இதை வச்சு இந்த மாதிரி கிளப்பி வச்சிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக மணி 8 மணி ஆயிடுச்சு. இதுக்கு அடுத்து நம்ம வந்து ஸ்கூலுக்கு வேறு கிளம்பணும். ஸ்கூலுக்கு போகிறப்போ கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து நான் வீடியோ எடுத்துகிட்டே போகிறேன். இவன் நிறையா விஷயங்கள் பேசிகிட்டே வருவேன். என்ன நான் பேசுகிறேன்றதை நான் கவர் பண்ணுறேன். இனிமேல் ஸ்கூல் கிளம்பிட்டோம். நேற்று பெலாச்சோளம் வாங்கி கொடுக்குறது அப்படியே கொண்டு வச்சுருக்கேன். என்ன சிரிப்பு? முட்டாய் ஸ்கூல் காயெல்லாம் இடையில என்னென்ன பேசுகிறேன் பாருங்க. இன்னைக்கு அப்பளம் வச்சுருக்கேன், தக்காளி சாதம் வச்சுருக்கேன். ஸ்நாக்ஸ் வந்து நேற்று வச்சுட்டேல, இந்த முந்தா நேற்று வச்சுட்டேல, அதுவும் உனக்கு 50-50 பிஸ்கட்டும் வச்சுருக்கேன். ஓகே. அந்த சிப்ஸும் 50-50 பிஸ்கட்டும் வச்சுருக்கேன். ஓகேவா? ஃபினிஷ் பண்ணிடணும். ஓகே. லஞ்சு தக்காளி சாதமும் அப்பளமும் வச்சிருக்கேன். அப்பளம் எடுத்துக்கோ சரியா? மறந்துடாத. கவருக்குள்ள போடல அம்மா, அது பாக்ஸ் போட்டிருக்கேன் சரியா? ஸ்நாக்ஸ் பாக்ஸ் இருக்குல்ல, ஸ்நாக்ஸ் பாக்ஸ் 2 இருக்கும். ஒன்று வந்து உனக்கு வந்து நம்ம எப்பயும் வச்சுக்கிற ஸ்நாக்ஸ் இருக்கும், இன்னொன்றில் வந்து அப்பளம் இருக்கும் சரியா? அப்புறம் தக்காளி சாதம் இருக்கும். தக்காளி சாதம் சாப்பிட்றப்ப நீ அப்பளத்தை எடுத்துக்கணும். ஓகே? ஓகேவா? சரி. என்ன வேணும் சொல்லு, அப்படின்னா தான் வாங்கி தருவேன். என்ன வேணும் என்ன வேணும்னு சொல்லு, அப்படின்னா தான் வாங்கி தருவேன். என்ன வேணும்னு சொல்லு. அப்ப எதுக்கு கேட்ட? அதுக்கு எதுக்கு அழுகுற காலங்காத்தால? எதுக்கு அழுகுறன்னு கேட்டேன். அம்மா எதுக்கு அழுகுற? பேனாவா? நீ இங்கு பேன் வச்சு எழுதுறதுக்கு இன்னும் நாள் இருக்கு சரியா? மேம் வந்து உன்னை வந்து இப்போ பென்சில் இது வச்சு தான் எழுத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஓகே. நீ பெரிய பிள்ளை ஆனதுக்கப்புறம் உனக்கு வாங்கி தரேன் நான் சரியா? சரியா? லீவுக்கு அம்மா உனக்கு வீட்டில் எழுதுறதுக்கு வாங்கி தரேன். ஓகே? வீட்டில் எழுதுறதுக்கு அம்மா உனக்கு லீவுக்கு வாங்கி தரேன். ஓகே? எதுக்கு பொசுக்குன்னு உனக்கு கண்ணீர் வருது?
எதுக்கு பொசுக்கு பொசுக்குன்னு கண்ணீர் வருதுன்னு கேட்டேன் அம்மா. உன்னை அடிச்சேன் அம்மா, அப்புறம் எதுக்கு உனக்கு கண்ணீர் வருது? அடிக்காமல் அழுகக்கூடாது சொல்லியிருக்கல அம்மா உன்னைய. ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? அப்புறம் எதுக்கு அழுகுற நீ? தேவையில்லாமலாம் அழுகக்கூடாது சரியா? ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தாம்மா வாங்கி தரேன் உனக்கு. ஓகே ஓகேவா? ட்ராக்குலையா? சரி சரி சரி. ஸ்கூல் வந்து லேட் ஆயிடுச்சு, கிளம்புறியா? சரி ஓகே. விட்டு கிளம்ப போகிறோம். அவனை ஸ்கூலில் விட்டுட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் அங்கிட்டு போயிட்டு உங்களுக்கு நிறைய விஷயங்கள் பேச நினச்சேன். ஸோ அதை அங்கிட்டு போய் பேசலாம். எல்லாம் ஷாமை விட்டுட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டு கொஞ்சம் நேரம் வந்து வீடியோஸ் இதுக்கெல்லாம் எடிட் பண்ணிட்டு எல்லாத்தையும் அப்லோட் பண்ணி வச்சுட்டு இன்றைக்கும் நம்ம வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு கிளம்ப போகிறோம். ஸோ வீடியோ கிளம்புற வரைக்கும் இந்த வீடியோ நான் கண்டினியூ பண்ணுவேன். ஏன்னா இது வந்து மார்னிங் ரொட்டீன் மாதிரி மட்டும் போகலான் இருக்கேன். ஏன்னா நம்ம ஃபுல் டைம் எடுத்தோன்னா அது வந்து பற்ற மாட்டேங்குது. சில விஷயங்களை கவர் பண்ணாமல் விட்டுறோம். அதனால் வந்து மார்னிங் ரொட்டீன் மட்டும் மதியம் வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறோன்றதை மட்டும், அப்புறம் மதியத்துக்கு மேலே ஷாமை கூப்பிட போகிறது இதுக்கெல்லாம் வந்து இன்னொரு வீடியோவில் வரும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு காலைல எழுந்திரிச்சோடனே நான் வந்து காஃபி குடிச்சிட்டு ஒரு ஜூஸ் மாதிரி அடித்து குடிப்பேன். அந்த ஜூஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்றதை பார்க்கலாம். என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நெல்லிக்காய் இருக்கு இல்லையா, பெரிய நெல்லிக்காய், கொஞ்சம் இஞ்சி ப்ளஸ் வந்து கருவேப்பிலை, இதை போட்டு நம்ம ஜூஸாக அடித்து குடிப்போம். அதை தான் இப்போ ரெடி பண்ண போகிறோம். வாங்க போகலாம். உங்கள்கிட்ட நான் சொல்லிக்குவேன்னா, ஷாமு ஸ்கூலுக்கு விட்டுட்டு வரப்போ சொன்னேனோ, அது என்ன ஒரு விஷயம்னா, ஷாமும் இந்த மாதிரி தான் காலைல எழுந்திரிச்சதுலேருந்து இந்த தான் எங்களோட ரொட்டீனாக நடக்கிற ஒரு விஷயம். ஒவ்வொரு டைம் சாப்பாடு லேட் ஆகிடுச்சுன்னா கொஞ்சம் லேட் ஆகும், இல்லாட்டினா இந்த மாதிரி தான் எங்களோட ரொட்டீனாக சவுண்டு. நிறைய விஷயங்களை பிடிவாத பிடிக்கிறேன். அதையும் நான் எப்படியாவது மாற்றலான்னு பார்த்தா அது மட்டும் அவன்கிட்ட மாறவே மாட்டேங்குது. இப்போ வந்து இஞ்சியை மட்டும் தட்டி போட்டுருவோம். சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணிட்டு உங்களுக்கு பேக் சைடு காமிக்கிட்டு எப்படி இருக்குன்னு. இந்த மாதிரி ட்ரெயிலே நீங்கள் குடிங்க. உங்கள் ஹெல்த்துக்கு ரொம்ப எப்படி சொல்கிறதுன்னா, தேவையில்லாத ஃபேக்ட் இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து நமக்கு ரிமூவ் பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்லை, நம்மளோட ஸ்கின்னுமே செம்ம க்ளோ ஆகும். அதுக்காக உங்களுக்கு க்ளோவாக இருக்கான்னு கேட்காதீங்க. எனக்கு உண்மையிலே டிஃப்ரென்ஸ் தெரியுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து சின்ன நெல்லிக்காவாக இருக்குது. இதே பெருசுனா ஒரு 2 நெல்லிக்காய் போட்டால் போதும் ஒரு கிளாஸ்க்கு. இது சின்ன நெல்லிக்காய்ன்றதுனால ஒரு 4 நெல்லிக்காய் எடுத்துக்கிறேன். ஸோ அந்த நெல்லிக்காய் வந்து இந்த மாதிரி பொடுசாக கட் பண்ணி போட்டுட்டு, ஷாம் வந்து ஆனால் வெறும் நெல்லிக்காய் மட்டும் ஜூஸ் போட்டு கொடுப்பேன். இல்லாட்டினா ஆப்பிளை வந்து அடித்து ஜூஸ் போட்டு கொடுப்பேன். இல்லை அப்படி இல்லைன்னா இது இருக்கு இல்லையா, சாத்துக்குடி, அந்த இதை அடித்து கொடுப்பேன். ஸோ இன்றைக்கி வந்து அவனுக்கு வந்து ஜூஸ் எதுவும் கொடுத்தோம்ல, வீட்டுக்கு வந்தான்னா எக்கு அந்த மாதிரி ஏதாவது எடுத்துப்பான். இப்போ அவங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்டில் காட்டுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, இதில் வந்து இஞ்சி ப்ளஸ் நெல்லிக்காய், கருவேப்பிலை போட்டிருக்கேன். இதில் வந்து லைட்டாக உப்பு போட்டு லைட்டாக தண்ணி மட்டும் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் உப்பு மட்டும் லைட்டாக போட்டுக்கிறேன். ஏன்னா உப்பு போடாமல் நம்மளால் குடிக்கவே முடியாது. ஸோ அதனால் இருக்கேன். நான் பாருங்களேன், 1 டம்ளர் அளவு தண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம வந்து ஜூஸாக அடிப்போம். எனக்கு இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கிறேன். இது வந்து நம்ம அடிக்கிறதுனால வந்து விட்டு அடிக்கணும். ரொம்ப வந்து ஃபாஸ்ட்டாக அடிச்சோன்னா தெரிச்சிடும். அதனால் லைட்டாக விட்டு மூவ் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நான் அடிச்சுட்டு ஜூஸ் எப்படி இருக்குன்றதை உங்களுக்கு காட்டுறேன். இது அடிக்கிறப்போ பார்த்தீங்கன்னா கையெல்லாம் நல்லா தெரிச்சிருச்சு. தண்ணின்றதுனால வந்து டக்குன்னு தெரிஞ்சிருச்சு. போல எப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நெல்லிக்காவை லைட்டாக அடிச்சுட்டு அதுக்கப்புறம் தண்ணி விட்டுக்கிட்டால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள், ட்ரெஸ் எல்லாம் தெரிச்சிருச்சு. நான் இதை ஓயாமல் நான் நினச்சிக்கிட்டே இருப்பேன். அதுக்கப்புறம் அந்த டயத்தை வந்து மறந்துடுறேன். இப்போ வந்து நம்ம இருத்து இது ஜூஸாக எடுத்துக்கலாம். ஜூஸாக எடுத்துக்கிறப்ப எவ்வளோ ஜூஸ் வருதுன்றத இது அப்படியே தான் அதை இருக்காமல் தான் குடிக்கணும். நானும் அப்படி தான் ரொம்ப நாளாக குடித்தேன். குடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு அது செட் ஆக மாட்டேங்குது. ஒரு மாதிரி உமட்டிட்டு அந்த மாதிரி வந்துடுது. ஸோ அதனால் வந்து இப்போ வந்து அடிச்சிடுறேன். இப்போ நம்ம அடித்து எடுத்தோம்ல, அந்த சக்கையெல்லாம் எடுத்துட்டோம். ஸோ அதை இருத்துட்டோம். உங்களுக்கு ஜூஸ் இருக்குன்னு காட்டு. நம்மளோட நெல்லிக்காய் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த ஜூஸ் குடிக்கிறப்ப எப்படி இருக்குன்னா,
இஞ்சி வாழை அப்படியே உள்ளே போகுது, கருவேப்பிலை வாழைலாம் உள்ளே போகுது. ஆக்சுவலாக வந்து அதை அப்படியே மெண்டு தான் சாப்பிட்ணும். ஆனால் மெண்டு சாப்பிட்றப்போ பார்த்தீங்கன்னா செட் ஆக மாட்டேங்குது. இப்படி குடிக்கிறப்ப ஒரு மாதிரி இதுனா கண்ணை மூடிட்டு குடிச்சிருவோம். ஸோ அதில் வந்து குடிக்க முடியாது, அதனால் வந்து சாப்பிட முடியாது. அதனால் வந்து நான் ஜூஸாக மட்டும் எடுத்துக்கிட்டேன். ஸோ அப்படியே குடி. இதை வந்து நீங்கள் வந்து மூச்சை அடக்கிக்கிட்டு குடிச்சிங்கன்னா ஓரளவு குடிச்சிருவீங்க. ஏன்னா அந்த கருவேப்பிலை ஸ்மெல்லு வந்து உள்ளே போகாது, எனக்கே மாதுக்கு. அதனால வந்து நம்ம வந்து கொஞ்சம் மூச்சை மட்டும் பிடிச்சிக்கிட்டு எப்படியாவது கடற்கடை குடிச்சேன்னு குடிச்சிருவீங்க. சரி, ஓகே. அடுத்து வந்து நான் வந்து கொஞ்சம் வீடியோ மட்டும் எடிட் பண்ண வேண்டியதுக்கு, அதெல்லாம் எடிட் பண்ணிவிட்டு நான் உங்க கூட கண்டினியூஸாக வீடியோவில் வரேன். இல்லாட்டினா அதோட நம்ம கிளம்பி முடிச்சிட்டோன்னா வீடியோ எடுக்க போகிற வரைக்கும் எடுப்போம். அதுக்கப்புறம் ஈவினிங் ரொட்டீன் வந்து அடுத்த வீடியோவில் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவுக்கு கிளம்பியாச்சு. ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். நம்ம வீடியோ எடுக்க போகிறது, நாங்கள் என்னெல்லாம் ஃபன் பண்ணுறோம், அந்த மாதிரிலாம் சில விஷயங்கள்லாம் அடுத்த ஒரு வீடியோவில் வரும். அப்புறம் ஈவினிங் ரொட்டீன் வந்து ஒரு வீடியோவாக வரும். ஏன்னா நம்மளால் தொடர்ந்து வந்து ஒன் டே ஃபுல்லாக போட முடியல, அதுக்காக தான் இந்த மாதிரி. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருங்க நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். டாட்டா.